அடுத்து முக்கியமான விஷயம்னு பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் லீக்கேஜ். சில பேர் வந்துட்டு சொல்லுவாங்க, ஸோ நான் வந்துட்டு கேஷுவலாக வந்துட்டு வெளியில் போனேன், இல்லை வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன், ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன், அப்போ திடீர்னு எனக்கே அறியாமல் கீழே வந்துட்டு ஒன்றுக்கு லீக் ஆகுற மாதிரியோ இல்லை தண்ணி நிறையா உங்களை அறியாமல் கீழே ஒரு பூல் ஆஃப் வாட்டர் இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது உங்கள் பனிக்கூட உடஞ்சதுனாலையா, நீங்கள் நிற மாசமாக இருக்கலாம், குறை மாசமாக இருக்கலாம், பட் அந்த தண்ணி வந்து உங்கள் பனிக்கூட உடஞ்சதுனாலையா இல்லை ஏதாவது யூரினரி இன்ஃபெக்ஷனால. ஏன்னா சில பேருக்கு குட்டி வளரும் போது வயிறு பெருசாகும் போது அந்த ஒரு சில பேர்த்துக்கு அந்த யூரினரி சென்சேஷனும் சிம்டமும் கொஞ்சம் மட்டுப்படலாம் இல்லை கம்மி ஆகலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அது யூரினரி நம்ம பிளாடர் ஓவர் ஃபுல் ஆகிட்டதுனாலையா அப்படின்றது ஒரு சந்தேகம் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருந்தால் வீட்டில் இருக்கிறீங்களோ எங்கே இருக்கிறீங்களோ உடனே ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணி உங்கள் பிளாடரை முதல்ல எம்டி பண்ணுங்கள். பிளாடரை எம்டி பண்ணதுக்கு அப்புறமும் இந்த ஃப்ரெஷ் ஃப்ளோ ஆஃப் வாட்டர் இருந்துகிட்டே இருக்குன்னா உங்கள் பனிக்கூடம் உடஞ்சதுக்கான அறிகுறியாக இருக்கலாம். ஸோ இமீடியட்லி ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் டாக்டர். ஸோ she will decide what has happened and what further to do next அப்படின்றது சொல்லுவாங்க. ரெண்டாவது, இந்த மாதிரி சிம்டம்ஸ் சில பேர்த்துக்கு ஃபீவர் இருக்கும்போதோ சளி இருக்கும்போதோ, இப்போல்லாம் கோவிட் காலகட்டம்லாம் முடிஞ்சு இருந்தாலுமே எப்பப்போ ரேண்டமாக சில பேர்த்துக்கு ஃபீவர், காஃப், கோல்டு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸோட இந்த கீழே ஃப்ரெஷ் பூல் ஆஃப் வாட்டர் இருக்குன்னா ப்ளீஸ் கன்சல்ட் யுவர் டாக்டர் இம்மீடியட்லி. இதுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்றது டாக்டர் உங்களை எக்ஸாமின் பண்ணி பார்த்துட்டு செக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் மேற்கொண்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஃபீவர் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் திங் டியூரிங் ப்ரெக்னென்சி. ஃபீவர் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு அத்தியாவசியத்துக்கு ஒரு பேரஸ்டமால் எடுத்துக்கலாம். ப்ரூஃபினோ ஆஸ்பிரின் போன்ற ட்ரக்ஸு நம்ம அவாய்ட் பண்ணிடணும், கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. அத்தியாவசியத்துக்கு மட்டும்தான் பேரஸ்டமால் அந்த ஒரு டோஸ் எடுத்துட்டு கன்சல்ட் யுவர் டாக்டர் பிஃபோர் டேக்கிங் எனி அதர் மெடிகேஷன்ஸ்.